முன்பு இருக்கக்கூடிய இன்னொரு சவாலாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், எம்ஜிஆரோட லெகசியை நீங்க எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துட்டாரு. பட் எம்ஜிஆர் படங்களை பார்த்திருக்கிறேன். எம்ஜிஆரோட ஆட்சி பற்றி நான் அப்போ 12 வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு. 12 வயசு எம்ஜிஆர் அவர்கள் இறக்கையில். ஸோ அந்த வயசுல எனக்கு இந்த எம்ஜிஆர், கருணாநிதிக்கு 2 பேருக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு என்பது மட்டும் தான் எனக்கு தெரியுமே ஒழிய, அதற்கு பிறகு வளர்ந்து நான் எம்ஜிஆரை பற்றி படித்து தெரிந்து கொள்கிறேன். நிதிஷ் மாதிரியான ஜெனரேஷனுக்கு காந்தி மாதிரி தான் எம்ஜிஆர் இல்லையா? எனக்கு காந்தி எப்படியோ அப்படிதான் உனக்கு எம்ஜிஆர் இல்லையா? ஜெயலலிதாவே உனக்கு கிட்டத்தட்ட அப்படிதான். நேரடியாக அவர்களின் ஆட்சியை பார்த்தது கிடையாது. 91 ஆட்சி எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு கேள்வி தான் பட்டிருப்பேன் இல்லையா? ஆனா விஜயோட வாக்காளர்களில் பெரும்பாலானோர் நிதிஷ் ஜெனரேஷன். இப்ப நீங்க எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான்ப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியாது, நீ என்னப்பா புதுசா ஏதோ வந்து எம்ஜிஆர்னு சொல்றேன்ட்டு நிதிஷ் கேட்பா. கரெக்டுங்களா? அப்போ எம்ஜிஆரின் ஆதரவாளர்கள், எம்ஜிஆரின் அபிமானிகள், எம்ஜிஆர் மீது பிரியமாக இருப்பவர்கள் யார் என்றால் 40 வயதை கடந்தவர்கள். அந்த 40 வயதை கடந்தவர்கள் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறுதியாக இருக்கிறார்கள். அவன் கண்ணை மூடனா ரெட்டலை, அதை தவிர எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட வாக்கலாம அவன் சாலிட் ஓட்டு பேங்க. அதை எப்படி உடைக்க போறீங்க நீங்க? ஸ்டேஜில் எம்ஜிஆர் படத்தை போட்டீங்கன்னா எம்ஜிஆர் யாருன்னு கேட்குற ஜென்ரேஷன் தான் உங்களோட வாக்கு. அதான் சார், எங்க இப்போதைக்கு ஜென்ரேஷன் எப்படி எப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எம்ஜிஆர் அந்த அண்ணா அவர்கள்னா உடனே வந்தோடனே தேர்தல் ஜெயிச்சிட்டாங்க, அது மட்டும் தான் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. அப்போ எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? திரு விஜய் அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய இன்னொரு சவாலாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், எம்ஜிஆரோட லெகசியை நீங்க எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது